தீபா ஏங்க அறிவில்ல, கார் வர்றது கூட தெரியாம ரோட்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கார் அடிச்சு தூக்கி இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இல்லங்க, நான் எதுக்கு வந்தேன்னா, அப்படி என்னங்க தலை போற காரியம்? இல்லங்க, என் கையில இருந்த மோதிரம் கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்கிறதுக்காக தான் நான் ஓடி வந்தேன். அதுக்காக இப்படி கார் வர்றது கூட தெரியாம வருவீங்களா? நான் வர கொஞ்சம் லேட்டா இருந்தா என்ன இருக்கும்? இல்லங்க, அது சாதாரண மோதிரமா இருந்தா நான் விட்டுருப்பேன். எனக்கு அது ஸ்பெஷல் மோதிரம், அதான் எடுக்க ஓடி வந்தேன். அப்படி என்னங்க ஸ்பெஷல் இதுல? இது நீங்க என் விரல்ல போட்ட மோதிரங்க. இது என்னோட கையில இருந்தா நீங்களே என் கூட இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை நான் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேங்க. அதான் நான் என்னோட உயிரை கூட பெருசா நினைக்காம இந்த மோதிரத்தை பெருசா நினைக்கிறேன். மோதிரத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் கார் வர்றது கூட தெரியாம இந்த மோதிரத்தை எடுக்க போனேன். எனக்கு இந்த மோதிரம் அவ்வளவு முக்கியங்க. இவங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? கண்ணை அசைக்காம இப்படி காவல் காத்துக்கிட்டு இருக்காங்களே. சரியா மேடம், என்னப்பா? இன்ஸ்பெக்டர் சார் பிஸ்கெட்டும் டீயும் குடுக்க சொன்னாரு மேடம். அப்படியா? சரி நல்லதா கொடுப்பா. போச்சுப்பா. டயர்டா இருக்கு. போதும்பா தம்பி. ஆ, குடிச்சா தெம்பா இருக்கும். ஆமா குடி. ஒரு மாதிரியா இருக்கு. சூப்பர் ஐடியா. எப்படி இந்த ஏற்பாடு? டீல தூக்க மாத்திரை கலந்திருக்கு. செம்ம பிளான். நீ கிரேட் ரம்யா. காலையில வரைக்கும் ஏந்திரிக்கவே மாட்டாங்க. வா போலாம். ம். வா 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 வா. எப்படி நான் சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சா? மேடம், இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி மேடம் தோணுச்சு? ஆஹா, என் பீரியட்ல வந்த மேக்சிமம் மூவிஸ்ல இதுதான் மேட்ரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காருல, இவரு ஹீரோவுக்கு ஐடியா கொடுப்பாரு. ஹீரோயினோட தோடி இருக்காங்கல்ல, ஹீரோயினுக்கு ஐடியா கொடுப்பாங்க.
என் எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனை படம் பண்ணியிருப்பேன், என் மனசுக்குள்ள இருக்கும்ல. அதான் இந்த சிறப்பான ஐடியாவை எங்கிருந்து பிடிச்சீங்க மேடம்? நானு ஒரு பட ஷூட்ல நானும் கமல் சாரும் நடிச்சிட்டு இருந்தோம். பிரேக்ல அப்படியே பேசிட்டு இருந்தோம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவரு ஒரு படம் டைரக்ட் பண்றதா சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட பத்தி சொன்னாரு. நல்ல சென்டிமெண்டான ஒரு ஸ்கிரிப்ட். நானும் அதை கேட்டுட்டு உக்காந்துட்டு இருந்தேனா, கமல் சார் அப்ப வந்து கிண்டலா இப்படி ஒரு சீன் வைப்போம்னு சொன்னாரு. அந்த சீனை கேட்டு அப்படியே ஹாப்பி ஆயிட்டாரு. சார் இதுதான் சார் வேணும் அப்படின்னு சொல்லி அப்படியே சந்தோஷத்துல அழுகியா வந்து அப்படியே கமல் சார் காலில் விழுந்து கும்பிட்டாரு. அப்ப கமல் சார், யோ இது காமெடியா சொன்னதியா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பையன், சார் நீங்க காமெடியா சொன்னாலும் ஆனா சென்டிமெண்டா இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சார், நான் கண்டிப்பா வைப்பேன் சார் அப்படின்னு சொன்னாரு. படம் டைரக்ட் பண்ணாரு. படம் செம ஹிட். அதுவும் இந்த சீன் ரொம்ப பேசப்பட்டுச்சாமா. 100 days. அப்படியா? அடேங்கப்பா. அதனால நான் சொன்னதும் கமல் சார் சொன்ன மாதிரி ஒரு ஐடியா. சோ இது நிச்சயமா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஆச்சா இல்லையா? ஒர்க் அவுட் ஆச்சுதான். அது ஒர்க் அவுட் ஆகாம போகுமா? ஆனா கொஞ்சம் டேஞ்சரான ஐடியா தான் மேடம். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் தீபாக்கு ஏதாவது ஆயிருக்கும். அதனாலதான் நானும் பயந்து அவ பின்னாடியே ஓடினேன். லவ் வேண்டாமா? கார்த்தி அவளுக்கு வேண்டாமா? அப்ப ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தாதானே எல்லாம் நடக்கும். ம், கேள்விப்பட்டதுல நோ பெயின் நோ கெயின். மனசுல ஆயோ? இருந்தாலும் மேடம் ம். ஏதாவது ஆயிருந்ததுன்னா. ஐயோ மீனாட்சி, ஆயிருந்தா சரி, ஆகல இல்ல ம்ஹும். அது. எப்படி மேடம் இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? so many movies, so many heroes. இதே மாதிரி எத்தனை எத்தனை சுச்சுவேஷன்ஸ். ஹீரோயின் ஆத்துல விழ போனா ஹீரோ வருவாரு, காப்பாத்துவாரு. அப்படியே ரயில் அடிபட்டு சாக போவனா ஹீரோ காப்பாத்துவாரு. அப்புறம் எந்தவித காரணமும் இல்லாம சும்மா ஏணி மேல ஏறி போவோம் ஏதோ எடுக்க. அப்ப தவறி விழும்போது அப்படியே இடுப்ப பிடிச்சு ஹீரோ காப்பாத்துவாரு. ஆ, ஒருவேளை நீங்க தவறி விழுந்துட்டா? அப்படியே விழுந்தாலும் அணைச்சு தூக்கி ஸ்லோ மோஷன்லயே ஹீரோ காப்பாத்துவாரு. ஏன்னா அவர் தான் ஹீரோ. ம், சின்ன திரையோ பெரிய திரையோ எப்பவுமே ஹீரோயின்ஸ காப்பாத்த வேண்டியது நம்ம ஹீரோஸ் தான். அப்போ ஹீரோயினோட வேலை என்ன மேடம்? அந்த ஹீரோ வந்து நம்மள காப்பாத்துற மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்றது தான் நம்ம ஹீரோயினோட வேலை. இப்போ தீபா இந்த செய்தோ, அவளோட ஹீரோ கார்த்தி வந்து காப்பாத்துற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை செய்தல்லோ. ம், ஹீரோ யாரு? அதாவது தீபாவோட ஹீரோ யாருன்ற நம்ம கார்த்தி தானே. ம், காப்பாத்தினாரா இல்லையா? ம். கரெக்டா வந்து காப்பாத்திட்டாரு. அது கார்த்தி நம்ம ஹீரோ. அதனால கண்டிப்பா வந்து காப்பாத்தி தான் ஆகணும். அதுக்கு தான் ஐடியா கொடுத்தேன். நீங்க நிஜமாவே கிரேட் மேடம். இது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். இப்போ நம்ம ஹீரோ கார்த்தி தனியா தான் இருப்பான். ஆனா அவன் மனசுல ஒரு ஹம்மிங் ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு என்னமோ அவன் மனசுல ஓடுற சாங்க அநேகமா இளையராஜா சாரோட சாங்கா தான் இருக்கும். ம், வாயில அந்த பாட்டை அப்படியே ஹம் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா ரொமான்டிக் மூட்ல தான் இருப்பான். புரியுதா? அப்படியா மேடம்? அதே. இப்போ நீ நேரா கார்த்திட்ட போய், கார்த்தி தீபாவை நீங்க லவ் பண்றீங்களா அப்படின்னு கேளு. கண்டிப்பா ஆமான்னு தான் சொல்லுவான். அவர் அப்படியே மனசுக்குள்ள காதல் மூட்ல பொங்கிக்கிட்டு இருப்பார். போய் பாரு. அது எப்படி மேடம் இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? ஏன்னா ஒரு ஹீரோயினோட மனசு ஹீரோக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஹீரோவோட மனசு ஒரு ஹீரோயினுக்கு தான் தெரியும். கார்த்தி நம்ம ஹீரோ தானே, நானும் ஒரு காலத்துல ஹீரோயின் தானே. மேடம் என்ன சொல்றீங்க? 80sல ஹீரோயின் சொன்னம்மா. ஆ, சரி சரி. இப்ப என்ன 80s இல்ல, அவ்வளவுதான். பட் இருந்தாலும் ஐ எம் ஸ்டில் யங் இன் மை ஹார்ட். ரொம்ப யூத்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். அப்படியா மேம்? எஸ். உடம்புக்கு வயசாகிறது, டைம் போறது இதெல்லாம் நம்ம கையில இல்ல. ஆனா மனசுக்கு வயசாகாம பாத்துக்க வேண்டியது நம்ம டியூட்டி. சோ அதனால ஐ திங்க்
ஐ எம் யங் அண்ட் எனர்ஜெட்டிக். மேம் நீங்க ஹீரோயின் மட்டும் இல்ல, இப்ப இருந்து என் லவ் குருவும் நீங்க தான். ஓ, புது பேரு நல்லா இருக்கு, லவ் குரு. ஓகே ஓகே. சரி, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நேரா கார்த்திகிட்ட போ. அவர் இப்ப எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்லவா? சொல்லுங்க மேடம். அது வந்து வாழ்வே மாய படத்துல நீலவான மோடையல்னு ஒரு பாட்டு வரும்ல, அப்படியே உருகி பாடுவார்ல கமல் சார். ஆமா. அந்த மாதிரி படிக்காதவன் படத்துல ரஜினி சார் சோடிக்கிளி எங்கேன்னு ஒரு பாட்டு பாடுவார்ல, அது அந்த மாதிரி இப்போ நம்ம சாரும் அப்படியே ஹை வோல்டேஜ்ல ரொமான்டிக் மூட்ல இருப்பான். அதனால நீ போ, அவனை கேளு. ஒரு தடவை இல்ல 1000 தடவை சொல்லுவான். என்ன சொல்லுவாரு? இதையும் நானே சொல்லணுமா? ஐ லவ் தீபா, ஐ லவ் தீபான்னு சொல்லுவான். போ, போய் கேளு. ஏய், இவட வரு. நடக்கிற விஷயத்த என்கிட்ட வந்து சொல்லணும். கண்டிப்பா. என்னால முடிஞ்சத தெரிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டேன். கார்த்திக் தம்பி தனியா தான் இருக்காரு. அவர் ஏதோ இளையராஜா பாட்டை ஹம்மிங் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு அம்பிகா மேடம் சொன்னாங்க. பார்த்து அப்படி தெரியலையே. சரி, அவங்க சொன்னதை அப்படியே போய் பேசி பாப்போம். கார்த்தி, அண்ணி சொல்லுங்க. நான் ஒன்னு கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க. இல்ல, தீபா உங்ககிட்ட ஒரு சபதம் போட்டால, அத பத்தி எங்களுக்கும் தெரியும். இது உங்க பர்சனல் தான். நான் அதுல தலையிடுறது சரியா இருக்காதுதான். இருந்தாலும் தீபா படுற அவஸ்தையை என்னால தாங்க முடியல. அதான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்டுட்டு போலான்னு வந்தேன். கார்த்தி, உங்களுக்கு தீபா மேல உண்மையாவே லவ் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா நீங்க எப்படியாவது லவ் சொல்லுவீங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டே இருக்கா. ஆனா நீங்க இது வரைக்கும் அவளுக்கு சாதகமான எந்த பதிலுமே சொல்லல. அதனால அவ மனசளவுல ரொம்ப சோர்ந்து போயிருக்கா. ஆனா அது வெளியே காட்டிக்காம சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. நாளைக்கு நீங்க தாலி கட்டுற வரைக்கும் லவ் சொல்லலன்னா அவ ரொம்ப உடைஞ்சு போயிடுவா. ஆனா அப்பவும் அத அவ வெளியே காட்டிக்க மாட்டா. அவளை லவ் பண்றதா ஒரு பொய்யாச்சு சொல்லுங்க, அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அண்ணி, தீபா என்னோட ஒய்ஃப். அவங்க மேல எப்பவுமே எனக்கு லவ் இருக்கும். இது கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் வேணா இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லட்டுமா? இல்ல, அதை நானே சொல்லிக்கிறேன். சீக்கிரம் அவகிட்ட சொல்லிடுங்க, அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிங்க அண்ணி. ஏய், உங்களை அவளை பார்த்து சொன்னா தூங்கிட்டு இருக்கீங்க. கவிதா, கவிதா, பூங்குடி, பூங்குடி. எங்க போனா? என்ன போன விஷயம் என்னாச்சு? ஏய், என்ன என்ன நீங்க முதல்ல காட்டுங்க. என்ன விஷயம் சொல்ல? ஓ, அப்ப சக்சஸ் தான். ஆமா மேடம், நீங்க சொன்ன மாதிரி கார்த்திக் ரொமான்டிக் மூட்ல தான் இருந்தாரு. ஆனா அது என்கிட்ட காட்டிக்கல. ஸ்ட்ரெயிட்டா தீபா என்னோட வைஃப், அவ மேல எப்பவுமே எனக்கு லவ் இருக்குன்னு பட்டுன்னு சொல்லிட்டாரு. சொல்லாம எத்தனை படத்துல எத்தனை சிச்சுவேஷன் இந்த மாதிரி ஹீரோ கூட நடிச்சிருப்பேன். பேசி இருக்கோம், டான்ஸ் ஆடி இருக்கோம், பாடி இருக்கோம். இப்ப கூடவா அந்த சைக்காலஜி பத்தி எனக்கு தெரியாது? ஜோடி வேறையா இருக்கலாம், டைமும் வேறையா இருக்கலாம். ஆனா காதலுங்கிற ஃபீலிங் அப்பவும் இப்பவும் எப்பவும் யூனிவர்சல் ஃபீலிங். என்ன உங்க கார்த்தி கொஞ்சம் மணிரத்னம் சார் படத்துல வர மாதிரி ஓ
அந்த மாதிரி சொல்லுவாருன்னு பார்த்தேன். அதானே? அது சரிதான் மேடம். ஆனா எப்படி இவ்ளோ கரெக்டா சொன்னீங்க? அதோட ரகசியம் என்ன? அந்த ரகசியத்தை உனக்கு அவ்வளவு சீக்கிரம் சொல்லிடணுமா? சொல்லுங்க மேடம். ரொம்ப சிம்பிள். நம்ம மனசும் ரொமான்டிக்கா இருக்கணும். நம்ம மனசுக்கு இளமையும் ரொமான்ஸும் இருந்தா அந்த பல்ஸ நாம ஈஸியா பிடிச்சிடலாம். சூப்பர் மேடம், சூப்பர். நாங்க 10 நாளா எவ்வளவோ பிளான் பண்ணி என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆனா ஒரே ஒரு ஐடியாவால இப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க. ஐ லவ் யூ மேடம். சரி, ஓம் புருஷன் உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது லவ் சொல்லணுமா? என்கிட்ட கேளு, எதுவா இருந்தாலும். ஐயோ வேண்டாம் மேடம். அவர் ஏற்கனவே வேற ஒருத்திக்கிட்ட லவ்வ சொல்லி நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவரை நான் வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். அப்படின்னா உன் புருஷன்கிட்ட ரொமான்ஸ் எல்லாம் உனக்கு வேணாமா? அவருக்கு வேற ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன். வேற ட்ரீட்மெண்டா? சரி சரி, காரியம். தேங்க்யூ மேடம். சரி சரி, ட்ரீட்மெண்டா? எந்த அது? பாவம். என்ன மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்காரு? என்னது, தீபா பால்கனிக்கு வாங்கன்னு அனுப்பியிருக்காரு? இந்த நேரத்துல எதுக்கு பால்கனிக்கு வர சொல்லிருக்காரு? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்குமோ? சரி, போய் பாத்துடலாம். சொல்லுங்க, எதுக்காக என்ன மெசேஜ் பண்ணி வர சொன்னீங்க? I love you. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? I love youன்னு சொன்னாங்க.